சமுத்திரகனி. அவரை பற்றி சொல்லியே ஆகணும். இந்த மீம்ஸில் போடுற இந்த ஸ்டேட்டஸ்லாம் வரும் தெரியுமா, நம்ம கஷ்டப்படுறோன்னு சிலருக்கு தெரியவே கூடாது, நம்ம நல்லா இருக்கோங்கிறது பல பேருக்கு தெரியவே கூடாது, நம்ம உயிரோட தான் இருக்கோங்கிறது சில பேருக்கு தெரியக்கூடாது அப்படின்ட்டு வரும் தெரியுமா. இதில் 3வது கேட்டகரி சமுத்திரகனி. அவரை வில்லனா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா. செம நக்கல் பர்ஃபார்மன்ஸ். பார்த்திபன் இருக்காரு, அவரோட நக்கலும் நிறைய இருக்கு, டைலாகும் பயங்கரமா இருக்கு. அவரே தூக்கி சாப்பிட்றாரு சமுத்திரகனி. ஒரு சீன்ல கேட்பாரு, ஏன்னா அவன் வெளிநாட்டுலலாம் இருந்துட்டு வந்துட்டு கண்ணுக்குட்டியை பிடிச்சிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிமாரு. அது அவங்க அப்பாவே வந்து பிறந்திருக்குதான் அப்படிமா. ஏன் அவங்க அம்மா என்னவா அப்படிம்பாரு. எல்லாமே சீனியர் ஆக்டர்ஸ், சரியான பர்ஃபார்மன்ஸ். ராஜ்கிரன்லாம் சொல்லவே தேவையில்லை. கீதா கைலாசம் அவங்க அருமையான நடிப்பு எல்லா படத்துலையுமே. சத்யராஜ் படம் ஃபுல்லா வராரு, அவரு ஹீரோ மாதிரி இருக்காரு, யங்கா பயங்கர ஸ்டைலிஷா. அருண் விஜய் அவர் ஹீரோவை நடிச்சிட்டு இருக்கும்போது எண்ணெய் அறிந்தால அந்த விக்டருங்கிற வில்லன் ரோல்ல வருவாரு. அது அவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் அதோட பெரிய ஹீரோவா இருக்கிறாரு. இந்த இட்லி கடையில் அவர் வில்லனா வந்தது ரொம்ப பெரிய விஷயம் தான். அவர் இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கே பெரிய விஷயம் தான். பயங்கரமா ஹீரோட்ட அடி வாங்குற மாதிரி, ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை. ஒரு டீசென்டான வில்லன் தான், ஒரு ஸ்டைலிஷ் ஹேண்ட்ஸம் வில்லன் தான். நல்ல ரோல் தான்.